கரூரில் விஜய் அவர்கள் நடத்திய அரசியல் கூட்டத்திற்கு பல மக்கள் வந்திருந்தாங்க. அதாவது நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. எதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னா, விஜய் அவர்களை பார்க்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு ஃபேமஸான ஆக்டர், ஒரு டாப் மோஸ்ட் ஆக்டர். அவர் அரசியல் தலைவராக பார்க்க வந்தாங்களோ இல்லையோ, எல்லோரும் வந்து குழந்தைங்களோடு வந்தாங்க. சின்ன சின்ன இத்தினூண்டு குழந்தை கூட வந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பித்து பிடித்த மக்கள் தான் வந்திருக்காங்க. இப்போது இந்த கூட்டத்தை பற்றி பேசும்போது, இந்த கூட்டத்தில் வந்து நடந்த 38 மரணங்கள், இப்பொழுது வந்து 41 பேர் செத்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மரணங்கள் எதற்காக நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது, மக்கள் வந்து திமுக அரசை குறை சொல்கிறாங்க. அதாவது ஆளும் கட்சியை குறை சொல்கிறாங்க. இப்போ திமுக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சி வேணாலும் ஆட்சியில் இருக்கட்டும், இந்த கேஸில் உண்மையாகவே ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லலாம். அதாவது போலீஸோட பெர்மிஷன் வந்து அது எவ்வளோ க்ரௌட் வரும்னு எஸ்டிமேட் பண்ணாமல் அந்த இடத்த கொடுத்தது வந்து தவறாக இருக்கலாம். அது வேணால் நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இந்த டிவிக்கு தரப்பு எப்படி கேட்டிருக்கு அப்படின்னா, 10,000 மக்கள் வரைக்கும் தான் வருவாங்க, அதனால் பிளேஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சுவலி வேறு பிளேஸ் கேட்டிருக்காங்க. போலீஸ் என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க, இந்த பிளேஸ் பெட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து இதில் வந்து ரூலிங் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் வேறு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க கேட்ட பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேஸை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுக்கல, இவருக்கும் இபிஎஸ்க்கும் கொடுக்கல. இது வந்து சாதாரணமாக ஆளுங்கட்சிகள், எப்போ எல்லா ஆளுங்கட்சியும் அப்படி தான் செய்யும். எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே, எந்த கட்சியாக இருந்தாலும், இந்த எதிர்கட்சி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன சலுகையோ அதை இவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க செய்கிறது தான் செய்வாங்க. அது போலீஸ் விட்டு சில டைம் செய்வாங்க. அது நடக்கிறது தான். அது வந்து நம்ம யாரும் அது வந்து நம்ம வந்து கரெக்டுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இது இட் ஹேப்பன்ஸ். எந்த கட்சியும் வந்து எதிர்கட்சிக்கு வந்து ப்ராப்பரான இது கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ அது வேணால் நம்ம வந்து குறை சொல்லிக்கலாம். ஆளுங்கட்சியை குறை சொல்லணும்னா அதை மட்டும் வேணால் நம்ம குறை சொல்லிக்கலாம். மற்றபடி மற்ற விஷயங்கள் நடந்தது எல்லாமே யாருடைய தப்பு அப்படின்றத நம்ம இந்த இதில் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து எங்கேருந்து தப்பு நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த லெட்டரில் 10,000 பீப்புள் வரை சொல்லியிருக்காங்க. அதே போல் போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்கும்பொழுது காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதுக்காக போலீஸ் வந்து காலையில் 11 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கொடுக்கணும் பெர்மிஷன், 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் கொடுத்தா போதுமே, எதுக்காக இவங்க வந்து காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எதுக்காக இந்த பெர்மிஷன் கொடுக்கணும் கூட்டம் நடத்துறதுக்கு, அது மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அப்போது இதில் தான் நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. போலீஸ் கொடுத்த இது வந்து டைமிங் வந்து எதனால் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, டிவி தரப்புலேருந்து கேட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து கூட்டத்தை எப்போ வேணாலும் நடத்துவோம், காலையில் 12 மணிக்கு நடத்தலாம், காலையில் 11 மணிக்கு நடத்தலாம், இல்லை நைட்டு 9 மணி 8 மணி கூட நாங்கள் நடத்தலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமிங் கொடுங்கன்னு டிவிக்கு தரப்புலேருந்து பெர்மிஷன் கேட்டிருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா போலீஸ் தரப்புக்கு தெரியாது எவ்வளோ நேரம் இவங்களோட பிளான் என்ன, எந்த டைமிங்கில் இவங்க வந்து இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த கூட்டத்தை அப்படின்னு. அண்டு நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். நாமக்கல்லில் வந்து காலையில் 8 மணிக்கே வேறொரு பிரச்சாரம் இருக்குது விஜய் அவர்களுக்கு. அப்போனா காலையில் 8 மணினா இவங்க வந்து பிளான் போட்டிருப்பாங்க, சரி 8 மணிக்கு நம்ம இங்கே பிரச்சாரம் நடத்துவோம், இங்கேருந்து இங்கே வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகலாம், ஸோ அதனால் 12 மணி இல்லை 3 மணிக்கு கூட நம்ம பிரச்சாரம் நடத்துறதுக்கு டைம் மாற சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி கூட இவங்க வந்து காலையில் 11 மணிலேருந்து 10 மணி பெர்மிஷன் கேட்டிருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த பிரச்சனை ஆரம்ப புள்ளியே விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது தான். எப்படின்னா, காலையில் 8 மணிக்கு இவருக்கு வந்து 8:30 வந்து இவருக்கு வந்து நாமக்கல்லில் பிரச்சாரம் கூட்டம் நடத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க டைமிங். ஆனால் விஜய் அவர்கள் கிளம்பவே இல்லை. அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார், சென்னையில் இருந்தார். சென்னையிலேருந்து இவர் வந்து கிளம்பவே வரவே இல்லை. இவர் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும், காலையில் 8 மணிக்கு நாமக்கல்லில் இருந்திருக்கணும், அவர் இல்லை. அடுத்ததாக அவரோட கூட்டம் வந்து கரூரில் எத்தனை மணிக்கு சொல்லியிருந்தாங்க மக்கள்கிட்ட, 12 மணி 12:30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பர்மிஷன் வாங்கினது என்னமோ 11 மணி, ஆனால் 12 அந்த மாதிரி ஒரு டைம் தான் சொல்லியிருக்காங்க. 12:30 1 மணின்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போது விஜய் அவர்கள் காலையில் 8 மணிக்கு சென்னையில் இருக்கார், அப்போ தான் கிளம்புறாரு. அப்போது நாமக்கல் வந்துட்டு, நாமக்கல்லில் எத்தனை மணிக்கு மீட்டிங் நடத்துகிறாங்க, 2 மணிக்கு மீட்டிங் நடத்துகிறாங்க. 2 மணிக்கு அவர் பேசி முடித்து விட்டு இப்போ கரூருக்கு வரணும். இப்போ கரூருக்கு வரும்பொழுது எத்தனை மணிக்கு வந்தார், 7 மணிக்கிட்ட வந்திருக்காரு. 7 மணின்றது எப்போது, அது வந்து சூரியன் மறையும் நேரம், இருட்டாக இருக்குது அந்த பிளேஸ். இப்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த பவர் கட் பண்ணது வந்து திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி, திமுக பவர் கட் பண்ணிச்சுன்னே வச்சுக்கோமே. ஸோ பவர் கட் பண்ணினாங்க, அதனால் வந்து கூட்ட நெரிசலில் மக்கள் வந்து அடிச்சுக்கிட்டு தள்ளி வந்து எல்லாரையும் தள்ளி கடைசியில் 38 பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இறந்தது வந்து 41 எண்ணிக்கை. இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும். சரி, திமுகவோட சதினே வச்சுக்கோமே, திமுகவோட சதியாகவே இருக்கட்டுமே, பவர் கட் அவங்க தான் பண்ணாங்கன்னே வச்சுக்கோம். அப்போ விஜய் அவர்கள் இவ்வளவு லேட்டாக 7 மணிக்கு மேலே வராமல்
ஒரு 3 மணி 4 மணிக்கு அவர் அந்த இடத்துல லேட்டாக வந்தாலும் 12 மணிக்கு வர வேண்டியவர் 12 மணிக்கு வர வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 o'clock வந்திருந்தா இவ்வளவு பேர் இறந்ததை வந்து தவிர்த்திருக்கலாம் அல்லவா? அப்படியே ஒரு வேளை யாராவது இறந்திருந்தா கூட 1-2 பேர் இருந்திருக்கும். அப்படியே ஒரு வேளை இருந்திருந்தா, அது பகல் நேரம்ன்றதுனால கூட்ட நெரிசலாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து கண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கும், யார் பக்கத்தில் இருக்காங்க என்னன்னு ஏதோ ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்கும். ஆனால் இவர் 3-4 மணிக்கு வராமல் 5 மணிக்கு வந்திருந்தா கூட 5-5:30 வந்திருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா 6-6:45 வரைக்கும்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். ஸோ அதனால் மக்கள் வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் ரொம்ப இருட்டினதுக்கப்புறம் தான் வந்தார். ஸோ அந்த டைமில் வரும்பொழுது அது பவர் கட் ஆனாலும் சரி, பவர் கட் ஆகலைனாலும் சரி, ஈவன் அங்கே லைட்ஸ்லாம் இருந்தால் கூட இந்த கூட்ட நெரிசலில் ப்ராப்ளம் வந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. காலையில் 12 மணி 12:30 மணின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூட்டம். அப்போ விஜய் அவர்கள் வர்றதுக்கு டிலே ஆக என்ன ஆகிறது, அவ்வளோ பேர் இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வந்து எங்கேருந்தோ வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்குன்னு எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் கூட்டம் நிறையா சேருது. இவர் சொன்னபடி 12:30 இல்லை 1 மணிக்கு அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னா இந்த இன்சிடெண்ட்டே நடந்திருக்காது. இந்த மட்டமான இன்சிடெண்ட்டே நடந்திருக்காது. இவ்வளவு துயரமான இன்சிடெண்ட்டே நடந்திருக்காது. ஆனால் அதற்கு வழி வகுத்தது யார்? இந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முக்கிய காரண புள்ளி யார் அப்படின்னா விஜய் அவர்கள் தான். நீங்கள் எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய சதி நடந்து விட்டது, எப்படி இவ்வளோ பேர் செத்தாங்க, பவர் கட்டு யார் பண்ணாங்க, அதனால் இது திமுகவோட சதி, அதனால் நாங்கள் வந்து ஓட்டு போடுறது வந்து விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்களோட ஃபேன்ஸ்க்கு நான் கேட்க வேண்டியது, 38 பேர் இறந்துருக்காங்க, 41 பேர் இன்னையோட சேர்த்து 41 பேர் இறந்துருக்காங்க. ஆனாலும் நான் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே, உங்களுக்கு விஜய் பிடிக்குது, நீங்கள் ஓட்டு போடுறீங்க, ஓகே. பட் எதனால் விஜய் அவர்கள் லேட்டாக வந்ததுனால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுதுன்னு அந்த ஒரு விஷயத்தையே உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு தவறு நாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த தவறை வந்து திருத்திக் கொள்ளக்கூடிய சக்தி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அந்த தவறை ஒத்துக்கொள்ளும் பொழுது தான். நான் ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆமாம் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னா தான் நான் வந்து உண்மையாகவே ஒரு நல்ல தலைவராக ஆக முடியும். விஜய் அவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரா, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரா? ஆமாம், இது என்னுடைய மிஸ்டேக் தான், நான் வந்து லேட்டாக வந்தேன், நான் வந்திருக்கக்கூடாது. 12:30 மணின்னு சொன்னிருந்தேன், 12:30 மணிக்கு வரலனாலும் 3 மணி 4 மணிக்காவது நான் வந்திருக்கலாம். ஆனால் நான் வந்தது 7 மணிக்கு, அதனால் என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு விஜய் அவர்கள் ஒத்துக்கொண்டாரா? தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டாரா? அதே போல் விஜய் ஃபேன்ஸ் அவர்களும் இந்த தவறை ஒத்துக்கொண்டார்களா? நம்ம ஒரு நடிகரை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அவர் என்ன தப்பு செஞ்சாலும் அது வந்து நம்ம கண்ணில் படமாட்டேங்குது. திமுக சதி செஞ்சதுனே வச்சுப்போமே, இது வந்து இருட்டுனதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம். இருட்டுறதுக்கு முன்னாடி அவர் வந்திருந்தார், ஒரு 3-4 மணிக்கு வந்திருந்தா கூட, திமுக உண்மையாகவே பயங்கரமான சதி செஞ்சுருந்தா கூட, அந்த கூட்ட நெரிசல் இருந்திருந்தா கூட, ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது கூட்டம், போக போக தான் நிறைய கூட்டம் வந்துச்சு. அப்போ அந்த கம்மியாக இருந்த கூட்டத்தில் இல்லை நிறைய கூட்டம் இருந்திருந்தா கூட, அந்த கூட்ட நெரிசல் இருந்திருந்தா கூட எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்களே. அப்படியே யாராவது இருந்திருந்தால் ஒரு 4 பேர் 3 பேர் இவ்வளோ தான் செத்துருப்பாங்க. அப்போ இது யாருடைய தவறு? இதை வந்து ஒத்துக்கொள்கிறதுக்கு விஜய் அவர்களும் விஜய் ஃபேன்ஸும் ரெடி இல்லை. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம், ஃபஸ்ட்டு பிரச்சனையே விஜய் அவர்கள் லேட்டாக வந்தது, இதுதான் முதல் குற்றம். விஜய் அவர்கள் தான் இந்த இடத்துல தவறு செஞ்சுருக்காரு. அடுத்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட ஃபேன்ஸ். இது எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க, விஜய் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தைங்கள பசங்களெல்லாம் எடுத்துன்னு வராதிங்க, பெண்களை கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னும் பொழுது, சரி அவர் ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போது விஜய் ரசிகர்கள் விஜயை பார்க்குற ஆர்வத்தில், ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து விஜய் பிடிச்சிருக்கு, நிறைய சின்ன பசங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கு, விஜயோட டான்ஸ்னால் பிடிக்கும். ஸோ அவங்கெல்லாம் ஃபேன்ஸு, தீவிர ஃபேன்ஸு. அப்படின்னும் பொழுது ஓடி போய் அவரை பார்க்குறதுக்கு ஓடி வராங்க. அவ்வளோ பேரும் ஓடி வந்து விஜய் அவர்களை பார்க்குறாங்க. அப்போது அந்த கூட்டத்தில் உங்களெல்லாம் யார் கூட்டிகிட்டு வர சொன்னது? அந்த பசங்களை யார் கூட்டிகிட்டு வர சொன்னது? அது கூட்டமாக இருக்கும்னு தெரியும்ல, எல்லாருமே பெற்றோர்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு பஸ்ஸில் கூட கூட்டிகிட்டு போகும்போது சின்ன பசங்களை ரொம்ப கூட்டமாக இருந்தால் அது அவங்களுக்கு தெரியும், அந்த சின்ன பசங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும், எல்லோரும் வந்து இடிப்பாங்க, ஏதோ பிரச்சனை ஆகும்னு தெரியும். ஒரு பஸ்ஸில் ஏறினா கூட, பஸ்ஸு வந்து கூட்டமான பஸ்ஸில் கூட ஏறுறதுக்கு யோசிப்பாங்க சின்ன பசங்களை வச்சுருந்தா. ஆனால் இங்கே வந்து நிறைய கூட்டம் வரும், விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டும் விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒரு ஆர்வக் கோளாறில் விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, யாருமே வந்து நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க, விஜய் அரசியல்வாதின்றதுக்காக நாங்கள் பார்க்கல, விஜய் நடிகர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நாங்கள் வந்தோன்னு சில பேர் பேசியிருக்காங்க. அப்போ விஜய் அவர்களை வந்து ஒரு நடிகராக பிடித்து நடிகராகத்தான் பார்க்க வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டம், ஓட்டு போடுறதுக்கு இல்லை. அவர் வந்து ஒரு நடிகராக பிடிக்கும் பொழுது இவர்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் விஜயை நேரில் பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. வந்தவங்க குழந்தைங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வரணும்? இப்போ அத்தனை குழந்தைங்க இறந்துருக்கே, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க? இது யாருடைய தவறு? கண்டிப்பாக அந்த பசங்களுடைய பெற்றோர்களுடைய தவறு தான். அதே மாதிரி விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக எங்கேருந்தோ ஓடி வந்து இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கு அப்படின்னா,
இது வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களின் ரசிகர்களின் தப்பு தான். அங்கே வந்திருந்த ரசிகர்களின் தப்பு. நம்ம இந்த மாநாட்டிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு மாநாடு நடத்தும்போது எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தோம். எங்கேருந்தோ ஓடி வந்தாங்க. ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு எதுக்கு அவ்வளோ பேர் வரீங்க? அவர் இப்போ அரசியலில் வந்துட்டார். வாரம் நான் சனிக்கிழமை நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னும் பொழுது எதற்காக அத்தனை பேர் வந்தீங்க? அப்படியே இன்றைக்கி பார்க்கலன்னா வேறு என்றைக்குமே பார்க்க முடியாது அந்த மனுஷனை. படத்தில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், இவ்வளோ இடத்துல பார்க்குறோம். அவரை நேரில் பார்த்தா தான் உங்களுக்குலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா? அவரை நேரில் பார்த்து என்ன செய்ய போகிறீர்கள்? கூட்டத்தோட கோவிந்தாவா எங்கேயோ ஒரு மூலையில் நின்றுட்டு பார்க்க போகிறீங்க. பக்கத்தில் 10 அடி 20 அடி டிஸ்டன்ஸில் கூட நீங்கள் பார்க்க போகிறதில்ல. எங்கேயோ உங்களை தள்ளிட்டு உட்காந்துருப்பாங்க மற்றவங்கலாம். நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து தான் அவரை பார்க்க போகிறீங்க. முகம் கூட தெரியாது. அவருடைய முகம் கூட நம்ம பார்க்க முடியாது. அவரை பக்கத்தில் நின்று அவருக்கு ஆட்டோகிராஃப் அவர்கிட்ட வாங்குறது, இல்லை ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரினாலும் பரவாயில்ல. இல்லை அது கூட வேணாம், அவர்கிட்ட பேசக்கூட வேணாம். ஒரு 10 அடி 20 அடி 30 அடி தள்ளி அவரை பார்க்க முடியுமான்னா அதுவும் கிடையாது. கூட்டத்தோட கோவிந்தாவா எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பாக்டீரியா வைரஸ் மாதிரி ஒரு மூலையில் நின்று பார்க்க போகிறீங்க. அதுக்கு எதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு விஜய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்து பார்க்குறீங்க? அவரோட பேச்சை கேட்கறதுக்கு கூட யாரும் வரல. அவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கீங்க நிறைய பேர். அவர் பேச்சை கேட்கணுன்னா கூட அவரோட பேச்சு வந்து அவர் எங்கே கூட்டத்தில் பேசினாலும் அது வந்து இதில் போடுவாங்க, டிவியில் போடுவாங்க. எல்லா டிவி நியூஸ் சேனல்ஸ்லேயும் போடுவாங்க, யூடியூப் சேனல்ஸில் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். எல்லா கட்சி தலைவர்களும் பேசுகிறத வந்து எல்லா சேனல்ஸ்லேயும் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் நம்ம பார்க்குறோம். லைவாக போடுறாங்க. அதை பார்த்து உங்களுக்கு கேட்க முடியாதா? நேரில் பார்த்து முண்டி அடிச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தில் கோவிந்தாவாக இருந்து அந்த விஜய் அவர்களோட கூட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு கூட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை வீடியோ கூட உங்கள் மூஞ்சியை காமிச்சு எந்த டிவி சேனலும் போட போகிறதில்ல. ஸோ அதுக்காகவும் நீங்கள் வரலை. அப்போ நேரில் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கீங்க. சின்ன பசங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? பெண்கள் எதுக்கு வந்தீங்க? சின்ன பசங்க எதுக்கு வந்தீங்க? இப்போ செத்ததுக்கு, இவ்வளோ பேர் செத்ததுக்கு யார் காரணம்? ஃபஸ்ட்டு காரணம் விஜய் அவர்கள் தான், லேட்டாக வந்தது. செகண்ட் காரணம் விஜய் அவர்களோட தீவிரமான ரசிகர்கள் தான். ஒரு படத்தில் ஒரு நடிகரை பார்க்குறீங்கன்னா அந்த நடிப்போடு நிறுத்திக்கணும். நல்லா நடிக்கிறாரு, சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு, செம்மையாக ஃபைட் பண்ணுறாரு, அதோடு நிறுத்திக்கணும். ஒரு நடிகரை நடிகராக பார்த்து கொள்ள பழக வேண்டும். அவர் பின்னாடி போகிறது, அவர் எங்கே போனாலும் சுற்றுறது, அவர் போய் பார்த்தே ஆகணும் அவரை. இந்த ஊருக்கு வந்துட்டாரா, நம்ம இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு பல்ட்டி அடித்து வந்து அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்ற வெறி கொண்ட ரசிகர்கள் இருக்கும் வரை இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடக்கும். சில பேர் வந்து ஆம்புலன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. 4 ஆம்புலன்ஸ் வந்துச்சான், அதில் ஆளே இல்லையான்னு. அந்த ஆம்புலன்ஸ் வந்து யாராவது கூப்பிட்ருப்பாங்க, அதனால் கூட ஆம்புலன்ஸ் வந்திருக்கலாம். இதையெல்லாம் சந்தேகமாக பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த கூட்டத்தில் யார் காயமடைஞ்சாங்க, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கூட தேடி இருக்கலாம். அதனால் ஆம்புலன்ஸ் வந்து எம்டியாக சுற்றி இருக்க சான்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு ரீசனாக சொல்லி இது வந்து ஒரு சதின்னு சொல்கிறது தான் தப்பு. ஆம்புலன்ஸு வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கு. உண்மையாகவே பாதிக்கப்பட்டார்கள் அல்லவா? கூட்ட நெரிசலில் எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் பாதிப்பு அடைந்தார்கள். அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் எல்லோரையும் கூட்டிகிட்டு போக முடிஞ்சுது. ஆம்புலன்ஸ் இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. இப்போவே 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது திட்டமிட்ட சதியாகவே இருந்து விட்டு போகட்டுமே. திட்டமிட்ட சதியாகவே இருந்து விட்டு போகட்டும். திமுகவுக்கு மற்ற கட்சிகள் வளர்கிறது பிடிக்காது தான். திமுகவை மற்ற கட்சிகள் திட்டும், மற்ற கட்சிகளை திமுக திட்டும். இது வந்து அரசியல் சண்டை தான் இது. அதே போல் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் சொன்னதுக்காக கோச்சிக்கிட்டு இந்த மாதிரி திமுக வந்து விஜய் பழி வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. அன்றைக்கி காலையில் நடக்க வேண்டிய நாமக்கல் மீட்டிங் வந்து 2 மணிக்கு வந்து நாமக்கல்லில் நடந்தது. அப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? இல்லை. ஏன்னா அது வந்து பகலில் நடந்துச்சு. இப்போ இது வந்து 7 மணிக்கு மேலே வராரு. இப்போ ஒருவேளை திமுகவே சதி செய்தது என்று வைத்துக்கொள்வோம். அந்த சதியை முறியடித்திருக்கலாம் அல்லவா? எப்படி முறியடித்திருக்கலாம்? சாவு வராமல் பார்த்துக்கலாம். எப்படி அது? அப்படியே ஒரு வேளை இறப்பு வந்திருந்தா கூட விஜய் அவர்கள் சீக்கிரம் வந்திருந்தால் அதை செஞ்சுருக்கலாம். 3-4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு வந்திருந்தா கூட அந்த ஸ்பாட்டுக்கு இவ்வளவு இறப்பு வந்திருக்குமா? அப்படியே இருந்திருந்தாலும் 1-2 பேர் இறந்துருக்கலாம், இல்லை 4 பேர் மேக்ஸிமம். அப்படியே ஒரு வேளை இறப்பு இருந்திருந்தாலும் இந்த கூட்ட நெரிசலால் வந்திருந்தால். இப்போது இந்த கூட்ட நெரிசலில் செத்து போனவங்க, பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் வந்து கரண்ட்டு கட்டாச்சு, பவர் கட்டாச்சு, அதனால் கூட்டத்தில் யாரோ எங்களை பிடிச்சி தள்ளினதில் நாங்கள் இப்படி வந்து விழுந்துட்டோம், நாங்கள் இந்த மாதிரி ஆகிட்டோம், இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட்ட நெரிசலை தான் நீங்கள் மறுபடியும் குறை சொல்கிறீங்க. அது எதனால் அப்படின்னு நீங்கள் என்ன ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா, பவர் கட். அப்போ பவர் கட் வந்து சாயந்தரம் 6:30 மணிக்கெலாம் இல்லை 6:45 வரைக்கும் கூட வெளிச்சமாக இருக்கும் இல்லையா? அப்போ சாயந்தரம் 6 மணிக்கு 6:15 இல்லை 6:30 மணிக்கு உள்ள விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சை முடித்திருந்தால் எவ்வளவு மரணங்கள் ஏற்பட்டிருக்குமா? 6 மணிக்குள்ளே அவர் பேச்சை முடிச்சிட்டாருன்னு வச்சுப்போமே. 6 மணிக்குள்ளே அவர் பேச்சை முடிச்சிருந்தா பவர் கட் ஆயிருந்தாலும் இருட்டாக இருக்காது. மக்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க,
அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? பவர் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இருட்டாச்சு, எங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியலை, எல்லோரும் எங்களை தள்ளி இழுத்து தள்ளி விட்டாங்க, அதனால் நாங்கள் கீழே விழுந்தோம், அடிப்பட்டோம், சில பேர் இப்படி செத்து போயிட்டோம்னு சொல்கிறாங்களே. இது நடைபெறாமல் இருந்திருக்கும் 6 மணிக்குள்ளே இவர் பேச்சை முடித்திருந்தால். அவர் எப்போ வரேன்னு சொன்னார்? 12 மணிக்கு வரேன்னு சொன்னார். 12 மணிக்கு வந்து நான் அவங்கள வந்து பார்க்குறேன், அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொன்னவர் எதனால் 7 மணி வரைக்கும் எடுத்துக்கிட்டாரு? அங்கே சென்னையில் என்ன காலையில் 8 மணி வரைக்கும் அங்கேயே டேரா போட்டுட்டு நிற்கிறாரு. இப்போ யாருடைய தவறு இது? ஃபஸ்ட்டு தவறே வந்து விஜய் அவர்கள் மீது தான். முதலில் ஒரு தலைவன் என்பவன் தான் செய்கிற தவறை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும். நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்றால் அதை ஒத்துக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வேணும். அப்போ தான் நான் உண்மையான தலைவன் என்று அழைக்கப்படுவேன். நான் செய்கிறது, நான் எந்த தப்புமே செய்யலை, அடுத்தவன் தான் செஞ்சான் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய ஃபிங்கரை காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஆள்காட்டி விரலை வேற ஒருத்த மேலே நம்ம காமிக்கிறோன்னா நம்ம நல்ல தலைவன் கிடையாது. விஜய் அவர்கள் நல்ல தலைவன் இல்லை. இப்போ வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை அவர் மேலே தப்பு இருக்குன்னு. சதி இருக்குன்னு சொல்லிக்கலாம். இப்போ திமுக சதி செய்தது, அதனால் இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு சொல்லிக்கலாம், அது நம்ம ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் தன்னைத்தானே எடுத்துக்கொண்டாரா? என்னால் தான் இது நடந்துச்சுன்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணாரா? நான் வந்து லேட்டாக வந்துட்டேன், நான் சீக்கிரம் வரேன்னு சொன்னேன், 12 மணிக்கே வந்திருந்தா இல்லை 2 மணிக்கே வந்திருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்காது, நான் அதை வந்து என் மேலேயும் தப்பு இருக்குன்னு அந்த வார்த்தையை அவர் சொன்னாரா? அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் திமுக மீது கை காமிச்சிருந்தா இப்போ அவர் சொல்கிறத நானே ஏற்றுட்ருப்பேன். இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாரும் வந்து விஜயை காப்பாற்றுறதுக்கு திமுக மீது பழி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். திமுக வந்து நல்ல கட்சின்னு நான் சொல்லலை. இது வரைக்கும் நான் திமுகவுக்கு நான் எந்த இடத்துலையும் நான் சப்போர்ட் பண்ணதே கிடையாது. இந்த விஷயத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. ஒருவேளை சதி நடந்திருக்கலாம். இது சதி நடக்கவில்லை என்று 100% ஆணித்தரமாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் நடந்து என்னன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய தவறை இது எவ்வளவு பெரிய தவறு என்று விஜய் அவர்கள் உணர்ந்தார்களா? லேட்டாக வர்றது தப்பு கிடையாது. மீட்டிங் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு வர்றது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். 7 மணி நேரம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் 10 மணி நேரம் கூட லேட்டாக வரலாம். ஆனால் அது பகலாக இருந்தால், காலையில் 5 மணிக்கே மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி நேரம்னா எவ்வளோ? சாயந்தரம் 3 மணிக்கு வந்தால் கூட அது பகலில் வரும்பொழுது அந்த இருட்டாகாமல் இருந்து இந்த மாதிரி பவர் கட் ப்ராப்ளம்லாம் வராமல் அப்போது வந்து எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துருக்கலாம், செஞ்சுருக்கலாம் இல்லையா? அப்போது விஜய் அவர்களுக்கு ஏன் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல? நான் லேட்டாக வந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு, இல்லாட்டி இந்த அசம்பாவிதத்தை நம்ம தடுத்துருக்கலாம், கொஞ்சமாவது குறைச்சிருக்கலாம். 41 பேர் இறந்துருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக 3 மணிக்கே இல்லை 4 மணிக்கு வந்திருந்தேன்னா பலி எண்ணிக்கை கம்மியாகாது இருந்திருக்கும், இல்லை பலி நடக்காமல் கூட இருந்திருக்கும் அப்படின்ற வார்த்தை அவர் சொன்னாரா? தன் மீது பழியை போட்டுக்கொண்டாரா விஜய் அவர்கள்? தான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னாரா விஜய் அவர்கள்? சொல்லவே இல்லை. அப்போ இவர் எப்படி ஒரு நல்ல தலைவருக்கான முன் உதாரணமாக இருப்பார்? நான் எந்த தப்பும் செய்யலை, என் மேலே எந்த தப்பும் இல்லை, இது வந்து சதி அப்படின்றது என்ன வகையில் நியாயம்? 7 மணி நேரமாக பிளான் போட்டுட்டு நின்றுட்டுருப்பான் அந்த திமுககாரன் இவரை பழி வாங்குவதற்கு. சரி, வரட்டும் விஜய் எப்போ மீட்டிங் வராரோ அப்போ ஒரு வழி பண்ணிவிடுவோம் அந்த ஆள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் என்ன சொல்கிறீங்க? பவர் கட்டு வந்து திமுகவோட சதின்னு சொல்கிறீங்க. அப்போ பவர் கட்டு தான் திமுக சதினா பகலே வந்திருக்க வேண்டியதானே இந்த விஜய் அவர்கள்? இருட்டில் தானே பவர் கட் பண்ணால் பிரச்சனை வரும், அது சதின்னு சொல்கிறீங்க. பகலில் அது அந்த சதியை செஞ்சுருப்பாங்க இல்லையா? இப்போ விஜய் அவர்கள் சீக்கிரம் வந்திருந்தா 3 மணி 4 மணிக்கே வந்திருந்தானா இந்த திமுக செய்த இந்த பவர் கட் சதியை வந்து பகலே செஞ்சுருப்பாங்கல்ல. அப்போ ஏதாவது யாருக்காவது ஒரு பாதிப்பு வந்திருக்குமா? இத்தினூண்டு 1% கூட பாதிப்பு வந்திருக்காது. ஆனால் கூட்ட நெரிசல்லாம் மக்கள் அவதிப்பட்டிருப்பாங்க, அது நடந்திருக்கும். எல்லாம் அடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருக்க முடியாமல் கீழே விழுவாங்க, அதுலேயும் ஒரு 2 பேர் சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இருட்டாக இருக்கும் பொழுது எல்லோரும் அடிச்சுக்கிட்டு தள்ளும் பொழுது அந்த சாவையோ இல்லை அந்த பாதிப்பையோ நம்மளால் வந்து அதை தடுக்க முடியாது. இவ்வளோ பேர் யார் வர சொன்னது? முதல்ல இந்த சின்ன பசங்களெல்லாம் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க? இன்னொரு தவறு இதுதான். விஜய் ரசிகர்கள் என்ன செய்தார்கள்? இத்தினோண்டு பசங்களெல்லாம், குழந்தையெல்லாம் அவங்களெல்லாம் யார் கூட்டிகிட்டு வர சொன்னது? ஒரு அம்மா பேசுது, நிர்மலா சீதாராமன் அவர்களிடம். அழுக 1%, 0.1% கூட அழுக வரல. இவர் யாரை குறை சொல்கிறார் என்றால் தன்னைத்தானே குறை சொல்லிக்கொள்ளவில்லை. நான் வந்து என் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தது தப்பு, என் பையனை நான் கூட்டிகிட்டு வந்தது தப்புன்னு இந்த அம்மா சொல்லலை. அதை விட்டு இவர் என்ன சொல்கிறார்? டாக்டர்ஸு மோசம். எதுக்கு வந்து இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தது? இந்த போலீஸு ஒன்றுமே செய்யலை. போலீஸ் சும்மா வேடிக்கை பார்த்துருந்தது. அதாவது போலீஸ் மீது பழி போடுகிறார்கள். போலீஸ் என்னத்தை தான் கிழிக்கணும்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள்? போலீஸ் வந்தது வந்து அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த போலீஸ் எல்லாம் மீறி அவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு. 10,000 பேருக்கு மேலே வந்திருக்கீங்க நீங்களாம். இவங்க 500ன்னு சொல்கிறாங்க. 500 போலீஸ் இருந்தாங்களான்னு நமக்கு எண்ணிக்கை தெரியாது. இருந்தாலும் அவ்வளோ பெரியும் அவங்களும் மனுஷங்க தானே, போலீஸும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. எத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? போலீஸ் மீது இவர்கள் பழி போடுகிறார்கள். போலீஸ் ஒன்றும் செய்யலை, இது ஒன்றும் செய்யலை, இது ஒன்றும் செய்யலைன்னு. அடுத்த பழி யார் மீது பார்த்தீங்கன்னா
கூட்டிகிட்டு போனாங்களாம் அந்த பையனை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு அவ்வளோ தூரம் தள்ளி ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு இந்த அம்மா பேசுது. நீ உன் பிள்ளைய சாகடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க கூட்டத்துக்கு. அது உனக்கு தப்பாக படல, நீ பண்ணதான் முதல் தப்பு. உனக்கு உன் தப்பு உனக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் அடுத்தவர்களை மட்டும் கரெக்டாக குறை சொல்கிறார். போலீஸ் சரியில்லை, டாக்டர்ஸ் சரியில்லை, டாக்டர்ஸ் வந்து விடலையா, டாக்டர்ஸ் வந்து அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு சிபிஆர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சிபிஆர்லாம் வந்து சான்சஸ் கம்மி தான் உயிர் பிழைக்கிறதுக்கு. அந்த பையன் ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜில் இருக்க போல இருக்குது, நீங்கள் நகருங்க, அந்த பையனுக்கு காற்று வேணும்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. காற்று வேணும்னு சொல்கிறாங்க, ஆனால் அவ்வளோ பேர் 6-7 டாக்டர்ஸ் சுற்றி இருக்காங்க என் பையனை சுற்றின்றது இந்த பொம்பளை. அவங்கெல்லாம் டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க. அதுக்காக நீ படிச்சியா படிக்கலையான்னு எனக்கு தெரியாது. டாக்டர்ஸ் செய்கிற வேலையை நீ குறை சொல்லிட்டு உட்காந்துருக்க. நீ எல்லா டாக்டர்ஸும் அப்படி தானே சொல்லுவாங்க, ரொம்ப சீரியஸாக பேஷண்ட் இருந்தால் நகருங்க பேஷண்ட்டுக்கு வந்து காற்று வேணும், நீங்கள் இந்த மாதிரி நிற்காதீங்க அப்படி தானே சொல்லுவாங்க. எல்லா டாக்டர்ஸும் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? இதையே வந்து குறை சொல்கிறார். ஏன் ஜிஹெச்சுக்கு அட்மிட் பண்ணேன்னு கேட்குறாரு இந்த அம்மா. அரசு ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? 100 பேருக்கு மேலே அட்மிட் ஆகிருக்காங்க. செத்தவங்க எண்ணிக்கை 41 பேர். ஆல்மோஸ்ட் 150 பேராவது அஃபெக்ட் ஆகிருக்காங்க. 200 பேர்கிட்ட அஃபெக்ட் ஆகிருக்காங்க இந்த இடத்துல. அப்போ எத்தனை பேருக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? இது அரசு ஹாஸ்பிட்டல்ன்றதுனால அரசே செலவை ஏற்றுக்கும். ஏதாவது பிரச்சனைனா அரசே ஹேண்டில் பண்ணிக்கும். நம்ம யோசிச்சு பார்க்குறோம், இவர் வந்து எதுக்காக இந்த மாதிரி வந்து போலீஸையும் டாக்டர்ஸையும் குறை சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல சிஎம் ஸ்டாலின். ஏன்னா அரசை இப்போ குறை சொல்லலை, பார்த்துக்கோங்க. தமிழக அரசை இவர் குறை சொல்லவில்லை, கவனிச்சுக்கோங்க நல்லா. டாக்டர்ஸும் போலீஸும் தான் என் புள்ள செத்ததுக்கு காரணன்ற மாதிரி இந்த அம்மா பேசுது நிர்மலா சீதாராமன் அவர்களிடம். அது தவிர சில ஊடகங்களையும் இந்த அம்மா பேட்டி கொடுத்து. எதுக்காக இந்த அம்மாவை ஊடகங்கள் பேட்டி எடுக்குதுன்னு தெரியல. இந்த அம்மா வந்து தான் பிள்ளை செத்தது வந்து அழவே இல்லை. விஜயை பற்றி பேசும்போது பிள்ளைங்களுக்கெல்லாம் விஜய் பிடிக்காதா, நாங்களாம் கூட்டிகிட்டு வராமல் இருக்க முடியுமா? அதாவது இவர் செஞ்ச தவறை வந்து இவர் நியாயப்படுத்துகிறாரு. காரணம் என்னவென்றால் அதற்கு காரணம் எனக்கு தெரியும். அதாவது சிஎம் ஸ்டாலின் என்ன சொன்னார்? 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணார் இல்லையா செத்தவங்களுக்கு. விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? 20 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? நரேந்திர மோடிஜி என்ன சொன்னார்? 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு செத்து போனவங்களுக்கு. அப்போ 32 லட்சம் இந்த அம்மாவுக்கு கிடைக்கும் அந்த பிள்ளை செத்ததுக்கு. ஸோ 32 லட்சம் கிடைக்குது அந்த பையன் செத்ததுக்குன்றதுனால அந்த பையன் செத்ததுக்கு அழவேல ஒரு சொட்டு தண்ணீர் வரல, கண்ணீர் வரல. அரசு மோசமான அரசாகவே இருந்துட்டு போட்டோம். இந்த அரசு ஊழலான அரசு தான், இல்லைன்னு சொல்ல. திமுகவை யாரும் சப்போர்ட் பண்ணல. சீமானவர்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கார் திமுகவை பற்றி. நிறைய தலைவர்கள், சில தலைவர்கள் எல்லாம் திமுகவை வந்து கண்டமேனிக்கு பேசியிருக்காங்க. இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசி திட்டியிருக்காங்க. அண்ணாமலை அவர் பேசியிருக்கிறார். அவர் வந்து நியாயமான இது விஷயங்கள் சொல்வார். திமுக இந்த தவறை செய்துவிட்டது, அந்த தவறை செய்துவிட்டது, எல்லோருமே குறை சொல்பவர்கள் தான். அவர்களெல்லாம் விட்டுட்டு விஜய் மட்டும் பழிவாங்கலாம். விஜய் வந்து என்ன குறை சொல்லிட்டாரு எனக்கு புரியல. ஸ்டாலினை அப்பா என்றார். அப்புறம் திமுக செஞ்சது 1-2 விஷயம் லைட்டாக தான் சொல்லியிருப்பார். திமுக அராஜகம் பண்ணுகிறதுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன பேசினார்னு எனக்கே தெரியாது. ஆனால் திமுக வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணவே இல்லை இந்த விஜய் அவர்கள். அப்போ விஜயை பழி வாங்குறதுக்கு என்னத்துக்கு இந்த திமுக அரசு ஓடி போய் சரி கூட்ட நெரிசலை உருவாக்குவோம் பவர் கட் பண்ணி அப்படின்னு அதை பிளான் பண்ணி செஞ்சாங்களா? எனக்கு புரியல. நீங்கள் ஒருத்தரை வந்து குறை சொல்லும் பொழுது உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பகன்னு பார்க்கணும். இன்னொன்று சொல்லப்போனால் விஜயை வளர்த்து விட்டதே இந்த திமுக தான். திமுகவில் இருக்கிறவங்க அந்த ஈவன் ஸ்டாலின் அவருடைய பையன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அழகிரி இருக்கார் இல்லையா, அவங்க பையன்லாம் வந்துட்டு ஒரு நிறைய ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. திமுக சம்மந்தப்பட்ட ஃபிலிம் ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள். அவர்கள் படத்துலலாம் இவர் நடிச்சிருக்காரு. யார்? இந்த விஜய். கோடிக்கணக்கில் 100 கோடி 150 கோடி அவர் ஒரு படத்தில் வாங்குறாரு. அப்போ இருக்கும்போது திமுக தான் இவரை வளர்த்து விட்டதே. அப்போ என்னத்துக்கு திமுக வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை செய்யணும்? திமுக வந்து பழி வாங்கணுன்னா அவரை பற்றி வேறு ஏதாவது பொருளி கிளப்பி அப்படி பழி வாங்கிக்கலாம்ல. யூடியூப்பில் ஏதாவது விஜயை பற்றி ஒரு கிசு போட்டால் போதுமே. திமுகவுக்கு எவ்வளோ ஜால்ரா யூடியூபர்கள் இருக்கிறாங்க, அவர்களை வைத்து காயினை நகர்த்த மாட்டாங்களா? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்வார்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த நிகழ்வுக்கு முக்கியமான காரணமே விஜயும் அவர்களது ஃபேன்ஸும் தான். சினிமா பைத்தியங்கள் வந்தது எல்லாம் சினிமா பைத்தியங்கள். விஜய் ஃபேன்ஸை நான் வந்து திட்டுறேன்னு நினச்சிக்க வேணாம். நீங்கள் வந்து விஜயோட ஃபேன் இல்லை, எந்த நடிகரோட ஃபேனாக இருந்தாலும் நான் திட்டுவேன். ஒரு நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும். படத்தில் பார்க்குறீங்களா, வாவ் சூப்பராக ஆக்ட் பண்ணுறாரு, வாவ் நல்லா டான்ஸ் பண்ணுறாரு, இதோட நிறுத்திக்கணும். அதை விட்டு உங்கள் குலதெய்வமே அவர் தான், உங்கள் ஃபேமிலி தெய்வமே அவர் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒளி ஊட்ட போகிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு எந்த நடிகர் பின்னால் நீங்கள் சென்றாலும் அது தவறு தான்.
நடிகர்களை பிடிக்கலாம், ரொம்ப ஜாஸ்தியாகவே பிடிக்கலாம். நடிகர்கள் பிடித்து உங்கள் வீட்டிலலாம் ஃபோட்டோலாம் போட்டு லவ் கூட பண்ணலாம். சில பெண்கள் வந்து நடிகர்களை லவ் பண்ணுறாங்க, அதையெல்லாம் செய்யலாம். சில பையன்கள் வந்து பொண்ணுங்க நடிகைகள் ஃபோட்டோ போட்டு லவ் பண்ணுறாங்க. இந்த நடிகையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த நடிகரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கிறுக்கெல்லாம் ஓகே, அந்த கிறுக்குகளெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் ஒரு நடிகையோ இல்லை நடிகரோ ஒரு இடத்துக்கு வருகிறார் என்றால் உடனே கூட்டமாக வந்து நின்று பார்க்க வேண்டியது இந்த நடிகரையோ நடிகையோ. ஏன்னா அவர்களெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு தூக்கமே வருமா. அந்த அளவுக்கு பைத்தியங்களாக இருக்காங்க இந்த சினிமா பைத்தியங்கள். இது விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸையும் சேர்த்து சொல்கிறேன். அஜித்தோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி. ஆனால் அஜித் அவர்களோட ஃபேன்ஸ் வந்து அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நடிகர்களாக பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லி கட் பண்ணி வச்சுருக்காரு. யாருமே நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்கள் லைஃப் தான் முக்கியம், உங்கள் ஃபேமிலி முக்கியம்னு சொல்லி வச்சதுனால அஜித் ரசிகர்கள் இவ்வளோ மோசமாக போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் ரசிகர்கள் என்ன செய்கிறார்கள், விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் வந்து வில்லன்களெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாராம். அவர் வந்து டூப் போட்டு தான் நடிச்சிருப்பார் இல்லையா. எல்லா நடிகர்களும் டூப் போட்டு தான் நடிக்கிறாங்க, வில்லன்களெல்லாம் அடித்து துவைச்சி போடுறாங்க. அவர் படத்துலலாம் வந்து 100 பேர் 200 பேரை அடித்து துவைச்சி போடுறாரு. ஸோ அதனால் விஜய் மீது ஒரு நம்பிக்கை ஜாஸ்தியாகவே இருக்கிறது இந்த விஜய் ரசிகர்களுக்கு. ஸோ அவர் அரசியல் வந்து சிஎம் ஆகிட்டார்னா நமக்கு இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு ஆழ்ந்த நம்பிக்கையில் இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களோ இல்லையோ, ஆனால் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நடிகர் என்பதால் ஓடி வந்து பார்க்குறது கூட்டத்தோட கோவிந்தாவா. இந்த கூட்டத்தோட கோவிந்தாவாக வரும் இந்த ரசிகர்களை விஜய் அவர்கள் பார்ப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவங்க ஏதோ கூட்டத்தில் மூலையில் எங்கேயோ நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க முடியாது, ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது, எங்கேயோ இருப்பாங்க. சரி 20 அடி 30 அடி 40 அடி தள்ளியாவது விஜயை பார்ப்பாங்களான்னா அதுவும் கிடையாது. எங்கேயோ ஏதோ ஒரு கார்னரில் இவங்களை விட்டுருப்பாங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கலாம். ஸோ அப்படி தான் விஜய் அவர்களை போய் பார்க்க போகிறாங்க. நம்ம வந்து 10 அடி 20 அடி டிஸ்டன்ஸ்லேயே விஜய் அவர்களோட மூஞ்சி நம்மளுக்கு சரியாக தெரியாது. அப்படின்னும் பொழுது கூட்டத்தோட கோவிந்தாவாக இவர்கள் பார்க்க போகிறாங்களாம். இவங்க வீட்டில் இருந்து டிவியில் பார்த்தா கூட விஜய் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குற மாதிரி இருக்கும், மொபைலில் பார்த்தா கூட க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஆனால் நான் வந்து கூட்டத்தோட கோவிந்தாவாக தான் நான் வந்து பார்ப்பேன். யார் என்னை இடித்து மிதித்து என்ன சிக்கி வச்சாலும் நான் விஜய் அவர்களை பார்க்க வருவேன்னு இவங்கெல்லாம் வந்து கூட்டமாக வந்துடுறாங்க. சரி, இவங்களை இடித்து நசுக்கி மிதிக்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த சின்ன பசங்க என்ன பாவம் பண்ணித்து இறந்து போன குழந்தைங்களை திருப்பி கொண்டு வர முடியுமா? இது மாதிரி வந்து கிறுக்கு பிடிச்சி ஒரு நடிகர் பின்னாடி வந்து சுற்றி ஒரு நல்ல தலைவராக இருந்து அவர் பின்னாடி வர்றது வேறு. அவர் நாட்டுக்காக ஏதோ செய்தார், இராணுவ தளபதியாக இருந்தார், இல்லை வேறு ஏதோ துறையில் வந்து இவர் சாதித்தார் அப்படின்னா அந்த மாதிரி மனுஷங்களை நம்ம ஓடி வந்து இவ்வளோ கூட்டமாக வந்து பார்த்தா அது நல்ல விஷயம், அது ஆரோக்கியமான விஷயம். நீ சினிமாவில் பார்க்குற நடிகருக்கு பார்க்குறதுக்கு கூட்டமாக வந்து நிற்கிறாய். லைஃப்பில் நிறைய பேருக்கு நல்லது பண்ணி எவ்வளவோ பேர் சைலண்ட்டாக நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் சாதாரண மனித ரூபத்தில் இருக்காங்க. ஆனால் அவர்களையெல்லாம் நம்ம ஓடி வந்து பார்க்குறது இல்லை. சினிமாவில் நடிச்சிட்டாரு, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, என்னோட தலைவரோட சேலரி எவ்வளோ தெரியுமா, 200 கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு அப்படின்ற மனுஷனை வந்து நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருப்போம். அந்த ரசிகர்களோட சம்பளம் எவ்வளோ இருக்கும், 10,000 20,000 கூட இருக்குமான்னு தெரியாது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கு 2,000 ரூபாய் 4,000 ரூபாய் கொடுத்து தலைவரோட படம் தளபதியோட படம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவர்களோட படத்தை ஓட வைக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவில் எவ்வளவு ரசிகர்கள் 4,000 3,000 கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்கன்னு யோசிங்க. எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அவ்வளோ அமௌண்ட்டு, அவ்வளோ கோடி ஒரு படத்துக்கு வசூலாகுது. அப்போ ஒரு வாரத்திலேயே வந்து ஒரு படத்துக்கு செலவான தொகையை வந்து ஒரு வாரத்திலேயே மீட்டு எடுக்க முடியும் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நடிகர்களுக்கு, இப்படி வசூல் செய்கிற அந்த நடிகர்களுக்கு சம்பளம் எப்படி இருக்கும்? 150 கோடி 100 கோடி 200 கோடி. அப்போ விஜய் அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2,000 கோடி 4,000 கோடி இருக்கும் கண்டிப்பாக. 10,000 கோடி சம்பாதிச்சுட்டு அவர் நல்லா இருக்கார். இவருன்னு இல்லை, நிறைய நடிகர்கள், டாப் மோஸ்ட் இருக்கிற நடிகர்களை சொல்கிறேன். அப்போ நம்மலாம் எப்படி இருக்கோம்? அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு நடிகர் பின்னாடி பக்கி மாதிரி அலைகிறோம். அவர் இங்கே வந்து விட்டாரா, 100 கிலோமீட்டர் தள்ளி அவர் வந்தால் கூட பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சாவது போய் அந்த மனுஷனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சில பேர் நடந்தே கூட போய் பார்க்குறாங்க. 4 நாள் கழித்து அவர் வரான்னு வச்சுப்போமே, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க வாக்கிங்கு. கையில் காசு இல்லைனா கூட என் தலைவரை நான் பார்த்தே ஆக வேண்டும், என் தளபதியை நான் பார்த்தே ஆக வேண்டும்னு. இந்த மாதிரி பைத்தியங்கள்லாம் இருக்குது. நம்மலாம் ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு வேனோ ஏதோ ஒன்று, பஸ்ஸோ ஏதோ ஒன்று. அந்த விஜய் ரசிகர்கள் என்ன செஞ்சாங்க, பைக்கை வச்சு ஓட்டிக்கிட்டு இப்படி இடித்து கடைசியில் எல்லாம் உழுந்துதுங்க. உனக்கு என்ன சாகசம் வேண்டியிருக்கு அந்த பஸ்ஸு முன்னாடி? என்னத்துக்கு ஓவர்டேக் பண்ணுற? இவர்களுக்கெல்லாம் சொன்னாலும் புரியாது, சுயபுத்தியும் கிடையாது.
ஏன்னா வந்து ரசிகர்கள் என்ற போர்வையில் பைத்தியங்களை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஃபேமிலியில் நம்ம அம்மா அப்பாவுக்கு பைத்தியமாக இருக்கோமா? எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், அப்பானா ரொம்ப பிடிக்கும், என் தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அக்கானா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அண்ணானா ரொம்ப பிடிக்கும். சில பெண்கள் வந்து ஹஸ்பண்டை கூட விரும்பலை, விஜயை விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு பைத்தியம் பிடித்தவங்களாம் இருக்காங்க. ஸோ புருஷனையே வந்து ஒதுக்கி தள்ளிட்டு ஒரு நடிகரை விரும்புகிறார்கள். அந்தளவுக்கு பைத்தியம் தேவைதானா நம்மளுக்கு? இது மாதிரி இந்த கூட்ட நெரிசலில் சாகிறவங்களுக்கு, இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு சாகிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து நிவாரணமே கொடுக்கக்கூடாது, எந்தவித நஷ்ட ஈடும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு லேடி வந்து அவங்க பிள்ளையை இழந்துட்டாங்க. அந்த பிள்ளை செத்தது கூட கவலைப்படாமல், ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் டாக்டரை குறை சொல்கிறார், போலீஸை குறை சொல்கிறார், எல்லாரையும் குறை சொல்கிறார். ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகல? அதாவது இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாதனால தான் அந்த பிள்ளை இறந்துச்சான். இவங்க வந்து அந்த பிள்ளைய வந்து கூட்டத்தில் கூட்டிகிட்டு வந்ததுனால அந்த பிள்ளை இறக்கலை. அந்த பிள்ளை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஆனால் அது அவ்வளோ சீரியஸான கண்டிஷனில் இருக்குது. அந்த கண்டிஷனில் இருக்கிற அந்த குழந்தையை ட்ரீட் பண்ணுறதுக்கு அந்த டாக்டர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, டாக்டர்ஸை குறை சொல்கிறார். இது போன்ற மனநிலை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு அழுகு கூட வரலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம் செய்யும் வேலை, இந்த நஷ்ட ஈடு, எங்கேயாவது செத்து போயிட்டா உடனே வந்து நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க பாருங்கள், பணம் கொடுக்குறேன்னு அதை அந்த கேஸையை அமுக்கிறதுக்கு பார்க்குறாங்க பாருங்கள். அப்போது இவர்கள் வந்து அந்த இறந்து போன நபர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. சொந்த புள்ள தான், ஆனால் அழுக வரல இவங்களுக்கு. பாசம் முக்கியமா பணம் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான் முக்கியம் என்று நிறைய பேர் இருக்காங்க. இப்போது இது மாதிரி நஷ்ட ஈடு கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் இது மாதிரி கூட்ட நெரிசல்கள் இருக்கிற இடமா பார்த்து இவங்க வருவாங்க. மறுபடியும் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நமக்கு பணம் நிறையா கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மென்டாலிட்டியாக போயிடும். மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரக்கூடாது. சரி, நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அரசு வந்து நம்ம குடும்பத்துக்கு காசு கொடுத்துரும், இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியும் சில பேருக்கு இருக்குது. இது வந்து தவிர்க்கப்படணும். இது போன்றவரை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது எதனால் இந்த கூட்ட நெரிசல்? ஏதாவது நல்ல காரியத்துக்காக வந்தாங்களா? கோவிலுக்கு வந்தாங்களா? குளத்துக்கு வந்தாங்களா? இல்லை வேறு ஏதாவது நல்ல காரியத்துக்காக வந்தாங்களா? இவங்க இல்லை, ஒரு நடிகரை பார்க்க வந்தார்கள், கூட்ட நெரிசலில் இறந்து விட்டார்கள். அப்போ இவங்களுக்கு நீங்கள் 10 லட்சம் 20 லட்சம்னு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, சில பேர் 50 லட்சம் கொடுக்கணும், 1 கோடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1 கோடி 2 கோடிலாம் கொடுத்தா இவங்களை பிடிக்க முடியாது. திருந்த வேண்டியது மக்கள். நம்ம வந்து அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்கோன்றதை பார்க்கணும். செஞ்ச தவறு யார்? விஜய் அவர்களும் விஜய் ரசிகர்களும். அவர்கள் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. நாங்கள் வந்து கூட்டத்துக்கு வந்தது தப்பு, அதுவும் பசங்களை கூட்டிகிட்டு வந்தது தப்பு, அதை இது வரைக்கும் யாருமே ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அதே போல் விஜய் அவர்களும் ஒத்துக்கவே இல்லை. நான் லேட்டாக வந்துட்டேன், சீக்கிரமாக வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, கொஞ்சம் இந்த மாதிரி சாவு எண்ணிக்கையாவது குறைச்சிருக்கலாம், இவ்வளவு கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணி சொல்லலை. சதியாகவே இருந்து விட்டு போட்டோமே, திமுகவை கெட்டவனாகவே ஆக்கிட்டு போங்க, அவன் நல்லவனே இல்லை, விஜய் அவர்களை கெடுக்கிறதுக்காக எல்லா பிளானும் இந்த டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் எல்லா சைட்லேருந்தும் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போமே. ஆனால் ஒரு பவர் கட் ஆனதுனால இந்த கூட்ட நெரிசல் அது ஏற்பட்டது ஓகே. ஆனால் சாவு வந்து இந்த பவர் கட்னால வந்துச்சான்னா கிடையாது. இப்போ அந்த பவர் கட் வந்து பகலில் நடந்துருந்ததுன்னா கண்டிப்பாக ஒருத்தர் கூட செத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வெளிச்சமாக இருக்கும், யாரும் கூட்ட நெரிசலில் அவசப்பட்டிருக்க மாட்டாங்க. நைட்டு 7 மணி 8 மணிக்கு நீ வச்சேன்னா மீட்டிங்கை, சாகாமல் என்ன பண்ணுவாங்க? இருட்டிடும்ல, 6 மணிக்கு மேலே இருட்டிட்டா அந்த கூட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களை தள்ள ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த மாதிரி மரணங்கள் நிகழும். இது மாதிரி நிறைய டைமில் வந்து கூட்ட நெரிசலில் சில பேர் நிறைய பேர் செத்துருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. இது வந்து அந்த கட்சி தலைவர் மீதே ஃபஸ்ட்டு தப்பு இருக்குது. இது வந்து நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் விசாரிக்கும் பொழுது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த தப்பு பண்ணது யார்? சதி இருந்து விட்டு போகட்டும், உண்மையாகவே சதி இருந்தால் அதை கண்டுபிடித்து நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இது எதனால் நடந்துச்சு, எங்கேருந்து இது ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தாங்கன்னா விஜய் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு குற்றவாளி. அடுத்த குற்றவாளி இந்த விஜய் ரசிகர்கள். ஒரு மனுஷன் நம்மளுக்கு பிடிச்சவனாக இருக்கலாம், நிறைய பேருக்கு விஜய் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அவர் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லலாமா? ஏன் அவங்க யாருக்கும் வந்து வாயில் கொழுக்கட்டை வச்சுருக்கீங்களா? சொல்ல முடியாதா? விஜய் அவர்கள் சீக்கிரம் வந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற வார்த்தை வராது அவங்க வாயிலேருந்துலாம். அது சரியாகவே இருந்தாலும் விஜய் அவர்கள் சீக்கிரம் வந்திருந்தா, ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் வந்திருந்தா கூட இது போன்ற அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படி ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா? ஈவன் எதிர்கட்சிக்காரங்க கூட சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா அதாவது திமுகவோட எதிர்கட்சிகள். ஏன்னா அவர்களுக்கு வந்து விஜய் அவர்களோட ஃபேன்ஸோட ஓட்டு வேணும்.
இப்போ இவங்க வந்து விஜயை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதில் கொஞ்சம் பயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எதிர்க்கட்சிகள் யாரும் விஜயை வந்து தைரியமாக எதிர்க்க மாட்டேன்றாங்க. இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறது ஆளும் கட்சி. எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது யார் மீது தவறு என்று. ஆனால் யாரும் அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இப்போது ஆளுங்கட்சி மாட்டிக்கிச்சு. ஆளுங்கட்சி மேலே தவறே இல்லைன்னு சொல்லலை. மேபி அந்த பிளேஸ் கொடுத்த பிளேஸ் தவறாக இருக்கலாம். ஆனால் இவங்க கேட்டது எப்படி 10,000 பேருக்கு தான் கேட்டாங்க. 10,000 பேர் வருவாங்க, அது வரைக்கும் தான் வருவாங்க, அதுக்கு நீங்கள் பிளேஸ் கொடுங்கன்னு வேறு ஒரு பிளேஸ் கேட்டாங்க. அந்த பிளேஸ் கொடுக்க முடியாது, இந்த பிளேஸ் எடுத்துக்கோங்கன்னாங்க. எப்போவுமே அந்த ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும். அதாவது அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் வந்து எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் காமன் தான். எல்லா ஆளுங்கட்சியும் அப்படி தான். இப்போ ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது அண்ணா சென்டினரி லைப்ரரியை வந்து திறக்கக்கூடாதுன்ட்டாங்க, கேஸ் போட்டாங்க. ஆனால் அந்த லைப்ரரி வந்து செமையான லைப்ரரி, சூப்பரான லைப்ரரி. அவர் எவ்வளவோ நல்லது செய்திருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள். கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அண்ணா என்ற பேரை எடுத்துகிட்டு அம்மானு போட்டு அம்மா லைப்ரரின்னு சொல்லி மாற்றிட்டு அந்த லைப்ரரியை திறந்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு கருணாநிதி. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப பிடிவாதமாக, ஏன்னா அது திமுக அரசு செயல்படுத்திய திட்டம், அதனால் அது வந்து லைப்ரரி ஓப்பன் பண்ண மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அந்த லைப்ரரி அவ்வளோ பேருக்கும் யூஸ் ஆகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான லைப்ரரி. ஆனால் ஜெயலலிதா அவர்களால் அவரோட பிடிவாதத்தினால இந்த லைப்ரரியை வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாத நிலைமை. ஜஸ்ட் போய் படிக்கலாம், அவ்வளோதான். யாரும் வந்து புக்ஸை பாரோ பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலை. அவ்வளவு நல்ல லைப்ரரி கிரியேட் பண்ணியிருக்காங்க திமுக அரசு. அது பேரை மாற்றுங்கன்னு சொல்லியும் அவர் பிடிவாதமாக இருந்தார். அதே போல் சட்டமன்றத்தை புதுசாக கட்டினாங்க இந்த திமுககாரங்க. இந்த புது சட்டமன்றத்தெல்லாம் நான் நுழைய மாட்டேன், பழைய சட்டமன்றத்தை தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் மிகவும் பிடிவாதமாக இருந்தார். என்னதான் ஜெயலலிதா அவர்கள் நல்ல ஆட்சி கொடுத்தாலும் அவர் இறக்கும் முன்பு சில விஷயங்களில் ரொம்ப கடுமையாக பிடிவாதமாகத்தான் இருந்தார். அப்போ என்ன பண்ணார், இதை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றினார். அந்த பிடிவாதத்தின் காரணமாக நீ என்ன சட்டமன்றத்தை வைக்கிறது, நான் இதை ஹாஸ்பிட்டலாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாற்றினார். இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சியோட பிடிவாதம். எந்த ஆளுங்கட்சி வந்து ஆட்சி செய்தாலும் ஏதோ ஒரு பிடிவாதம் இருக்கும். இப்போ விஜய் அவர்களுக்கு நான் எதுக்கு இந்த இடத்த கொடுக்கணும், சரி நீ இந்த இடத்தையும் எடுத்துக்கொண்டு ஆளுங்கட்சியோட பிடிவாதம் இருக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்ல. அதனால் அந்த பிளேஸ் கொடுக்காமல் இருந்துக்கலாம். இது வந்து ஒரு ஈகோ கிளாஷ் தான். உனக்கு எதுக்கு நான் இந்த பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. யார் ஆளுங்கட்சியில் உட்காந்தாலும், இப்போ திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்து அதிமுக கட்சியில் இருக்குன்னு வச்சுக்கோமே ஆளுங்கட்சியாக. இப்போ இதே கரூர் பிளேஸில் இப்போ திமுக அவங்க ஒரு பிளேஸ் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயந்தான். ஸோ அதனால் இதுக்கும் சதிக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் 10,000க்கும் மேற்பட்டு 30,000 40,000 மக்கள் வந்தாங்கன்னா அந்த இடத்த சமாளிக்க முடியாது. ஸோ அவ்வளோ பேர் வரதுக்கு அந்த இடம் உகந்தது அல்ல. ஆனால் இதுவும் யார் மீது தப்பு அப்படின்னா, ரெக்வஸ்ட் பண்ணும்போதே இவங்க என்ன பண்ணாங்க, விஜயோட தாவேக நிறுவனர்கள் போய் அங்கே கேட்கும்போதே 10,000 பேர் தான் வருவாங்கன்னு கொண்டு போய் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை கூட நம்ம பார்த்தோம். ஸோ இதுவும் வந்து விஜய் அவர்களோட கட்சிக்காரங்க செஞ்ச தப்பு தான். அப்போது நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருக்கணும், தனியாக ஒரு பிளேஸை சூஸ் பண்ணியிருக்கணும். ஒரு வேக்கண்ட் பிளேஸை சூஸ் பண்ணி அங்கே போய் இவர்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். தனியாக பிளேஸ் எடுக்கணும்னா அதுக்கு இன்னும் நிறைய செலவாகும். ஸோ அதனால் விஜயோட கட்சி வந்து யோசிச்சிருக்கோம், விஜய் அவர்கள் யோசிச்சிருப்பாங்க. நம்ம பேச போகிறது 1 மணி நேரமோ என்னமோ தான், இதுக்கு எதுக்கு நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு பிளேஸ் எடுத்து நம்ம எதுக்கு வந்து செலவு பண்ணணும் கூட யோசிச்சிருக்கலாம். அதனால் காமனான பிளேஸ் எடுத்து மக்கள் கூடுகிற பிளேஸாக எடுத்து அதில் என்ன ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் பேச போகிறோம், அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர்கள் பண்ண இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா, அந்த டைமிங் கரெக்டாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் பெர்மிஷன் கேட்டிருக்கணும் இவங்க. அதை விட்டுட்டு காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கேட்குறாங்க இவங்க. அப்போது அதையும் இந்த போலீஸ் வந்து கொடுத்துருச்சு பர்மிஷன். இப்போ போலீஸ் மீதும் தவறு இருக்குது. அது எதனால் அப்படின்னா, இந்த விஜய் அவர்கள் அவங்க கட்சி செஞ்ச பிழை தான் அது. அவ்வளோ நேரம் கேட்டிருக்காங்க பர்மிஷன். போலீஸ் வந்து யோசிச்சிருக்கணும், இல்லை நாங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் பெர்மிஷன் கொடுக்க முடியும், அந்த டைம்குள்ளே நீங்கள் என்ன டைம் சொல்லுங்கள் அப்படின்னு போலீஸ் கொஞ்சம் கராராக ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னா அப்போது 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ விஜய் கேட்டிருப்பாரு. அப்போ இவ்வளோ பேர் கூட்டமாக வந்திருக்க மாட்டாங்க, இவ்வளோ பேர் கால் கடுக்க நின்றுருக்க மாட்டாங்க, இவ்வளோ பேர் தண்ணீர் இல்லாமல் அவசைப்பட்டிருக்க மாட்டாங்க, மயங்கி விழுந்திருக்க மாட்டாங்க, இவ்வளவு சாவு பார்த்துருக்க முடியாது. இது வந்து மக்கள் தான் யோசிக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மீது ஒரு தவறு இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற தைரியம் வேணும். எவன் ஒருவன் நம்ம தப்பை வந்து உணர்கிறானோ, இப்போ நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா அதை நான் உணர்ந்து நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு நான் உணர்ந்து அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், அது வந்து ஒரு மிக உயரிய நிலை, தலைமை பண்புக்குரிய நிலை. ஒரு நல்ல தலைவன் வந்து தான் செய்த தவறை வந்து உடனே ஒத்துப்பான். அந்த பண்பு வந்து விஜய் அவர்களுக்கு இல்லை. அதனால் இப்போ அவர் வந்து நாளை முதல்வர் ஆகிறார் என்று வைத்துக்கொள்வோம். விஜய் அவர்கள்
ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா இது நான் கிடையாதுன்றவர் ஓடிடுவார். இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு ஸ்டேட் இருக்குது, ஒரு ஸ்டேட்டோட சிஎம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் முதல்வர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போது இந்த இன்சிடெண்ட்டில் இப்போ விஜய் அவர்களோட தப்பு இல்லைனாலும் விஜய் அவர்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும், அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். இப்போ அவர் லேட்டாக வராமல் சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருந்ததுன்னா அப்பையும் அவர் வந்து ஆமாம் என் மேலே தப்புன்னு ஒத்துக்கணும். காரணம் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறவன் தான் தலைவர். நான் தப்பு பண்ணாலும் சரி தப்பு பண்ணலைனாலும் சரி, என்னுடைய கூட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு நான் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு பொறுப்பேற்க வேண்டும். இது ஒரு நல்ல தலைவனுக்குள்ள அழகு. அதை வந்து விஜய் அவர்கள் செய்யவில்லை. ஸோ நாளைக்கு அவர் முதல்வராகும் பொழுது இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, வேறு ஸ்டேட்லேருந்து யாரோ வந்து இதை ரகலை பண்ணி விட்டாங்க, இவங்க பண்ணி விட்டாங்க, அந்த கட்சிக்காரங்க இப்படி பண்ணி விட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அது சிறு பிள்ளைத்தனமானது. சின்ன பசங்கள் தான் அதை செய்வாங்க. நீ என் ரப்பரை திருடிட்டியா, நீ என் பென்சிலை திருடிட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரி. விஜய் அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல தலைமை பண்புக்குள்ள ஒரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவர் தலைவராகி அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது செஞ்சுக்கலாம். அவர் கூட்டத்தில் இந்த ஒரு டெத்து நடந்திருக்கு, 41 பேர் செத்து போயிருக்காங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஆளுங்கட்சியால் தான் இது நடந்துச்சு, ஆளுங்கட்சிக்காரங்க உள்ளே வந்துட்டாங்க, அவங்க வந்து பவர் கட் பண்ணி விட்டாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும்? நீங்கள் லேட்டாக வந்தது உண்மை தானே, 7 மணி நேரம் உங்களை யாரும் லேட்டாக வர சொன்னது? அதை ஒப்புக்கொள்ள மனமில்லாத நீங்கள் எப்படி நல்ல தலைவராக இருக்க முடியும்? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. இந்த இன்சிடெண்ட்டுக்கு யார் ஆக்சுவலி காரணம்? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.